இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் ராசாத்தி மகளை. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா தங்கங்களா? என்னோட வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்ன நாளுன்னு சொல்லி போட்டிருந்தேன். இது மெயினாக ஒரு பெரியவங்களுக்கு, அதாவது 35 வயசு மேலே ஆளுங்களுக்கு எல்லாமே புரியும், சரிங்களா? ஆனால் இந்த சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு இப்போ 18க்கு மேலே, அந்த பசங்களுக்கு புரியாது, சரிங்களா? இது நான் பசங்களுக்காக தான் மெனக்கிட்டு சொல்கிறேன். தங்கங்களா, பார்த்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் முக்கியம், உங்கள் குடும்பத்துக்கு முக்கியம். நீங்கள் ஆணிவேர், சரிங்களா தங்கங்களா? யார் வந்தாலும் வரட்டும். நான் அதனால தான் என்னுடைய ஃபோட்டோலாம் போட்டிருந்தேன். யார் வந்தாலும் வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கடை விட்டுட்டாங்க, அடுத்த கடை பிடிச்சிக்கலாம், சரிங்களா? அதனால் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் திரும்பி வர முடியாது, திரும்பி நம்ம எடுக்க முடியாது. பார்த்து பத்திரமா இருக்கணும், சரிங்களா? இப்போ தான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அது முட்டாள்தனம். வரட்டும், யார் வந்தாலும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஏன்னா 35க்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா உங்களுக்கு புரியாதவங்க, ஏன்னா நீங்கள் விடலை பசங்கள்ல, அதனால் உங்களுக்கு புரியாதவங்களாம் இது மெயின் உங்களுக்கு தான், சரியா? அம்மா அப்பா நினைங்க, அவங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் தோணாது. ஆட்சிக்கு அதாவது இந்த நம்மளே பாருங்கள், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், உடனே செலெக்ஷன் ஆகிடுதம்மா? இல்லை, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம முன்னாடி வரோம். நீங்களே சொல்லுங்கள். அந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். முதல் இடம் தோல்வியாயிருந்தோம், ஆனால் 2வது இடம் நமக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே, சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம். உங்கள் அக்கா தங்கச்சி, உணர்ந்த தம்பி, உங்கள் அம்மா அப்பா, மெயினாக அம்மா அப்பாவை நினச்சிக்கோங்க. நீங்கள் யாரையும் நினைக்க வேண்டாம், உங்கள் பெற்றவங்களை மட்டும் நினைங்க. என்னதான் இருந்தாலும் தாய் தாப்பனுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க, சரிங்களா? கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் அப்புறம் தான், கட்டின புருஷனாக இருந்தாலும் அப்படி தான், சரிங்களா தங்கங்களா? அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, சரிங்களா? நன்றி.